Students, now we are going to see about the 11th standard physics unit 2 kinematics. In this lesson we will learn about the 2.5 to 2.7, which is 2.5 a multiplication of scalar by a vector, 2.6 and position vector, and 2.7 distance and displacement. First we are going to see about the 2.5, the multiplication of vector by a scalar. A vector a vector multiplied by a scalar lambda results in another vector. Okay, this is important, 1 mark. A vector a vector, அதாவது வெக்டார் ஏயை வந்து ஸ்கேலார் அப்படிங்கிற லேம்டாவோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வெக்டாராக இருக்கும். தட் இஸ் அ மெயின் 1 மார்க். ஓகேவா, கேட்பாங்க ஒரு வெக்டாரை ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது என்னவா கிடைக்கும், அது வெக்டாராக கிடைக்குமா ஸ்கேலாராக கிடைக்குமா அப்படிங்கிற கொஷின்ஸ் வரலாம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இஃப் லேம்டா இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் then the lambda a is also in the direction of the a vector. lambda வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது a வெக்டரோட டைரக்ஷனில் ஏ தான் அந்த வேல்யூஸ் வந்து போயிட்டுருக்கும். இஃப் த lambda is a negative number, லேம்டா வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா அது ஏ வெக்டாருக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i cap + 3j cap. வாட் இஸ் 3a வெக்டார்னு கேட்டிருக்காங்க. யூ ஜஸ்ட் மல்டிப்ளைட் வித் 3 with this a vector. Okay, finally we can get what 6i cap ப்ளஸ் 9j cap. ஓகே, இதுவே வந்து -3a அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிகாஸ் த லேம்டா வேல்யூ இஸ் மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா -6i cap -9j cap உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா, அப்போ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வாட் ஸ்கேலாரோட வேல்யூ வச்சு என்ன பண்ணுது, அந்த டைரக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இதிலேருந்து சொல்ல வராங்க. ஓகேவா, அப்போ இதில் யார் வந்து இந்த டைரக்ஷனை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கேலார் தான். ஓகேவா, next we are going to see about the scalar product of two vectors. Definition: the scalar product of two vectors is defined as the product of its magnitudes of both the vectors and the cosine of the angle between them. ஓகேவா, the formula of that is the next parallel கொடுத்துருக்காங்க. a vector dot b vector is equal to ab cos theta. ஓகேவா, அந்த ஃபார்முலாவிலே டெஃபினேஷன் இருக்குது, நீங்களே எழுதிக்கலாம். ஓகேவா, அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்னா டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. the scalar product of two vectors is defined as the products of the magnitudes of both the vectors. ஓகே, அப்போ அந்த வெக்டார்ஸோட மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஏக்கும் பிக்கும் மேலே வெக்டார் சிம்பிள் போடலை. அப்போ வெக்டார் சிம்பிள் போடலைன்னா அது என்னது, மேக்னிடியூட் அர்த்தம், வெறும் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா, ஏவோட நம்பரையும் பியோட நம்பரையும் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது ஏ வெக்டார் பி வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஏபி காஸ் தீட்டா. அதுதான் வந்து அந்த டெஃபினேஷனில் அந்த ஃபர்ஸ்ட் பாரால கொடுத்துருக்காங்க. த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டார்ஸ், தட் இஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் டிஃபைன்ட் as the product of the magnitudes of the both the vectors. அப்போ அந்த மேக்னிடியூட் வந்து என்ன அப்படின்னா ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் ஏ, பி வெக்டாரோட மேக்னிடியூட் பி. அப்போது ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் த போத் த வெக்டார்ஸ் அண்ட் த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். கொசைன் ஆஃப் த காஸ் தீட்டா, காஸ் தான் என்ன சொல்லுவாங்க, கொசைன்னு சொல்லுவாங்க. கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். ஓகே, இஃப் தெர் ஆர் ட்ரூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஹேவிங் an angle theta between them, then their scalar product is defined as a vector dot b vector is equal to ab cos theta. Okay, here a and b are the magnitudes of the vector a vector and b vector. இப்போ நான் சொன்ன விஷயத்தை அதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் டிஃபைன்னு கேட்டிங்கன்னா யூ ஜஸ்ட் ரைட் த ஃபர்ஸ்ட் பேரா அண்ட் த ஃபார்முலா ஒன்லி. ஓகே, ஃபார்முலாவை மட்டும் எழுதி என்ன பண்ணணும், பாக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 2 மார்க்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், 2 மார்க் டெஃபினேஷன் கேட்பாங்க. தென் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் டாட் ப்ராடக்ட்ஸ். Okay, the product of the quantity a vector and b vector is always a scalar. ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுக்கும்பொழுது நமக்கு கிடைக்கிறது என்னவாக கிடைக்கும், ஸ்கேலாராக கிடைக்கும். திஸ் இஸ் ஆல்சோ 1 மார்க். இட் இஸ் பாசிட்டிவ் if the angle between the vectors is acute. ஓகே, அக்யூட் அதாவது 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் இப்போ 90 டிகிரி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். 90 டிகிரிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து அந்த ப்ராடக்ட் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் காமுட்டேட்டிவ் அப்படின்னா காமுட்டேட்டிவ், தட் இஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு
பி வெக்டார் ஏ வெக்டாரோட வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலி என்ன கிடைக்கும், ரெண்டுமே ஒரே ஆன்சராக தான் கிடைக்கும். ஓகே, தென் வெக்டார்ஸ் ஒபே த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். மறந்துடக்கூடாது, எல்லாத்துலேயும் எங்கெல்லாம் வந்து வெக்டார் சிம்பிள் போட்டிருக்காங்களோ அது கண்டிப்பாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வெக்டார் சிம்பிள் போட்டிருக்கணும். ஓகேவா, திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. தென் ஆங்கிள் பிட்வீன் த two vectors is theta is equal to cos inverse a vector dot b vector is divided by ab. ஓகே, அந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணணும், தீட்டாவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அந்த கொசைனை நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க, ஆப்போசிட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ்னு வரும். ஓகேவா, மற்றது எல்லாமே நீங்கள் வந்து அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடுறது தான், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தென் த ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வில் பி மேக்ஸிமம். எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. தட் மீன்ஸ் காஸ் தீட்டா எப்போ ஒன்றா இருக்கும், தீட்டா வந்து 0வாக இருக்கும் பொழுது மட்டும்தான். 0 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்றா இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த வேல்யூ தான் என்னது மேக்ஸிமம் வேல்யூ when the vectors are parallel. அப்போ ஏ வெக்டார்ங்கிறதும் பி வெக்டார்ங்கிறதும் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சு, பேரலல் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வேல்யூ வந்து என்னவா இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஓகேவா, ஏபி காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவோட மதிப்பு 0வாக இருக்கும்போது அதோட வேல்யூ 1ஆக இருக்கும். அதனால தான் என்ன போட்டிருக்காங்க, ஏபின்னு கொடுத்துருக்காங்க. தென் 6th one is the scalar product of two vectors will be minimum when cos theta is equal to -1. எப்போ cos theta -1 இருக்கும் அப்படின்னா theta is equal to 180 டிகிரியாக இருக்கும்பொழுது அப்போ a vector dot b vector minimum is equal to -ab when the vectors are anti-parallel. எப்போ ஏ ஒரு டைரக்ஷனில் இருக்கும், பி வந்து கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா தீட்டா வந்து என்னது 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, then if the two vectors a and b are perpendicular, அப்போ a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா each other, then the scalar product a vector dot b vector is equal to 0 because cos 90யோட வேல்யூ என்னவா இருக்கும், 0வாக இருக்கும். எல்லாமே அந்த பேசிக் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி தான் நம்ம கிடைக்குது. தீட்டா 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, தீட்டா 180யாக இருந்துச்சுன்னா அது மினிமம் வேல்யூ, தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது வந்து 0 வேல்யூ அப்படிங்கிறத இதுலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாமே ஃபார்முலாலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ இந்த வெக்டார்ஸ் ஏ வெக்டார் டாட் அண்ட் பி வெக்டார் ஆர் செட் டு பி மியூச்சுவலி ஆர்த்தாக்னல். இன்னுமே ரெண்டுமே என்னது மியூச்சுவலாக ஆர்த்தாக்னலாக இருக்குது. தட் மீன்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தென் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார் வித் இட் செல்ஃப் இஸ் டேர்ம்ட் அஸ் செல்ஃப் டாட். அதாவது ஏ வெக்டாரோட நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் கிடைக்கும். பிகாஸ் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் இருக்கும், ஆங்கிள் வந்து 0. ஸோ ஃபைனலி வி கெட் வாட், ஏ ஸ்கொயர் கிடைக்கும். த மேக்னிடியூட் ஆஃப் த ஆர் நம் ஆஃப் த வெக்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஓகே, தட் மீன்ஸ் வாட், ஏ. Okay, then in case of unit vector n cap dot n cap is equal to 1 into 1 cos 0 is equal to 1. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்போ n cap 1 அப்படின்னா ஐ கேப்பும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னா 1, ஜே கேப்பையும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா 1, அண்ட் கே கேப்பை வந்து டாட் ப்ராடக்ட் எடுத்தால் அதோட வேல்யூ 1. இந்த கேஸ் ஆஃப் ஆர்த்தாகனல் யூனிட் வெக்டார்ஸ் ஐயையும் ஜேயையும் நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், ஐக்கும் ஜேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரி. ஸோ ஃபைனலி வி கெட் 0. Okay, then in terms of components of the scalar product of a vector and b vector can be written as எப்படி எழுதலாம் அப்படின்னா ax. அது ரெண்டுமே டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஐயையும் மல்டிப்ளை பண்ணணும், ஜேயும் மல்டிப்ளை பண்ணணும், அண்ட் கேயும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா, மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேவா, முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐஜே மல்டிப்ளை பண்ணால் 0, டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 0, அண்ட் ஜேகே டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 0. ஸோ அப்போ ஐ என்ன ஆகிடும், 1ங்கிற வேல்யூ கொடுச்சுன்னா ஃபைனலி வி கெட் ஏஎக்ஸ் பிஎக்ஸ். அண்ட் ஜேயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏஒய் பிஒய் கிடைக்கும். ஜே டாட் ஜே கேப் அப்படிங்கிறது 1 கிடச்சிரும். இதே மாதிரி இந்த 3 ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இந்த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் ஏ வெக்டார் இஸ் கிவன் பை மேக்னிடியூட் அப்படின்னாவே அந்த மாடுலஸ் வந்துடணும், ஓரத்தில் சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர்.
ஓகே, நவ் லெட் அஸ் see the vector product of the two vectors. இதை வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அங்கே டாட் வச்சுருந்தாங்க, இங்கே இந்த ஃபார்முலாவில் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே வந்து கிராஸ் போட்டிருக்காங்க, அதனால் இது கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, the vector product of the two vectors. The vector or cross product of two vectors is defined as another vector having a magnitude equal to the product of the magnitudes of the two vectors and sign of the angle between them. Okay, the direction of the product of vectors is perpendicular to the plane containing two vectors in accordance with the right hand screw rule or right hand thumb rule அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ டெஃபினேஷன் கேட்டிங்க அப்படின்னா அந்த the vector product or cross product of two vectors is defined as another vector having a magnitude. another vector having a magnitude n cap அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருக்குது, அதுதான் வந்து another vectorனு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வெக்டார் மேக்னிடியூடோட இருக்கும். ஓகே, of the vector magnitudes of two vectors and sign of the angle between them. ஓகேவா, தட் இஸ் அந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதினா போதும். அதை எழுதி கீழே இருக்கிற ஃபார்முலா எழுதினாங்கவே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கிடச்சிடும். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஃபைண்ட் த டிஃபைன் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகே, அப்போது the vector product of or cross product of two vectors is defined as another vector having a magnitude equal to the product of the magnitudes of two vectors and sign of the angle between them. Okay, formula is C vector is equal to, okay, C vector is equal to, C na cross product அப்படின்னு அர்த்தம். C vector is equal to A vector cross B vector is equal to AB sin theta. AB sin angle கொடுத்துருக்காங்க இல்லையா, sin theta into n cap, okay. Then properties of vector, that is cross product. என்ன அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, the vector product of any two vectors is always another vector whose direction is perpendicular to the plane containing these two vectors. அப்போ அதோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனாக இருக்கும். தட் மீன்ஸ் ஆர்த்தாகுலர் டு போத் த வெக்டார்ஸ். அப்போ ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பெர்பெண்டிகுலர் இருந்தால் மட்டும்தான் அது வந்து என்ன பண்ண முடியும், வெக்டார் ப்ராடக்ட் எடுக்க முடியும். ஈவன் தோ த வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி மே பி ஆர் may not be mutually orthogonal. இல்லைனாலும் இந்த கிராஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணலாம், எடுக்க முடியும். தென் த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் நாட் காமுடேட்டிவ். காமுடேட்டிவ்னா ஏ கிராஸ் பி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அந்த ஃபைனலாக என்ன கிடைக்கும், ஏ கிராஸ் பி A vector cross B vector is equal to minus B vector cross A vector. Here it is worthwhile to note that மாடுலஸ் எடுத்திங்கன்னா ரெண்டுக்குமே என்ன வரும், ஒன்றா தான் வரும். வேல்யூஸ் வந்து ஒன்றா இருக்கும். ஏன்னா மாடுலஸ் எடுக்கும்போது அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது, பார்க்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதோட வேல்யூ ஒன்றா இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் ப்ராடக்ட் வெக்டார்ஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அண்ட் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்ஸ். ஸோ த மேக்னிடியூட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் டைரக்ஷன்ஸ் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். மேக்னிடியூட் ஈக்குவலாக இருந்தாலுமே, தட் மீன்ஸ் நம்பர் ஈக்குவலாக இருந்தாலுமே என்னவா இருக்கும், டைரக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் the vector product of two vectors will have maximum magnitude. The vector product of two vectors two vectors will have the maximum magnitude. So when the sin theta is equal to 1, that is theta is equal to 90 degree. When the vectors A vector and B vector are orthogonal to each other. அப்போ sin 90 degree is equal to 1. அப்போ maximum value 90 degree தான் இருக்கும். அப்போ மினிமம் என்னன்னா A cross தீட்டா வந்து 0 டிகிரியாகவும் 180 டிகிரியாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும், 0, because sin 0 and sin 180 is equal to 0. ஓகே, இது வந்து நம்ம முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே அப்படியே தான் இருக்கும். தென் செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் என்னவா இருக்கும், 0வாக இருக்கும். செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட், இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் வித் இட் செல்ஃப் இஸ் நல் வெக்டார். நல் வெக்டார்னா 0 வெக்டார். இன் ஃபிசிக்ஸ் த நல் வெக்டார் இஸ் சிம்பிளி டினோட்டட் as 0. நல் வெக்டார் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 0ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ 1 மார்க். தென் செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் ஆர் thus 0. அப்போது அது ஒரே வெக்டார் என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிப்ளை கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போது I cross J and J cross K and K cross I is equal to
வாட் மேக்ஸிமம் வேல்யூ ஓகேவா. அப்போ ஐ கிராஸ் ஜே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கே கிடைக்கும், அண்ட் ஜே கிராஸ் கே எடுத்தோன்னு அப்படின்னா ஐ கிடைக்கும், அண்ட் கே கிராஸ் ஐ எடுத்தோன்னா உங்களுக்கு ஜே கிடைக்கும் ஓகேவா. இன் த கேஸ் ஆஃப் ஆர்த்தாங்கோனல் யூனிட் வெக்டார்ஸ் ஐ கேப் அண்ட் ஜே கேப் அண்ட் கே கேப் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலை பேஸ் பண்ணி இது நமக்கு கிடைக்குது ஓகேவா. இதுவே ஜே கிராஸ் அதையே அப்படியே நம்ம மாற்றி போட்டோம் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா ஓகேவா, கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ மைனஸாக கிடைக்கும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. தென் in terms of components, the vector product of two vectors a vector and b vector is a vector cross b vector is equal to I j k ax ay az and bx by and bz. okay, then இது வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து அந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி எலாபரேட் பண்ணி எழுதுறதுன்னு தெரியும். அந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா the jth component of in order to the multiplication of different than ith and kth components ஓகேவா. ஐயும் கேயும் கம்பேர் பண்ணும்போது ஜே வந்து என்னவா இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். தென் இஃப் டூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஃபார்ம் அட்ஜசன்ட் சைட்ஸ் இன் parallelogram ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் அதோட parallelogram ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா then the magnitude of the a vector cross b vector will give the area of parallelogram. அப்போ area of parallelogram என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா half modulus of a vector cross b vector. ஓகே, a vector cross b vectorங்கிறது உங்களுக்கு தெரியும், எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். அதை வந்து நீங்கள் ஹாவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு parallelogram-ஓட ஏரியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா. இப்படி தான் வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். இதை வந்து சம்ஸ்லேயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2 மார்க் சம்ஸில் கேட்பாங்க, முக்கியமாக கம்பல்சரி சம்ஸில் கேட்பாங்க. ஸோ ஆல் ஆஃப் நோட்டட். இந்த ப்ராப்பர்ட்டிஸு கீழேயே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, மேபி அந்த கொஸ்டின் கூட வந்தாலும் வரலாம். ஆல் ஆஃப் யூ நோட்டட். அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், புரியலாம் கேட்கலாம். ஓகே, தென் since can divide பண்ணுவோம். can divide the parallelogram into two equal triangles. ட்ரையாங்கிளோட ஈக்குவேஷனையும் நம்ம அதுவும் அதே தான் வரும் ஓகேவா. as shown in the figure 2.24 the area of the triangle is a cross and b vector and b vector as sides is half modulus of a cross into b cross. ஓகே, a cross into அதாவது என்னது ட்ரையாங்கிளோட ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கலாம் நாம எடுத்துக்க முடியும். A number of quantities is used in physics are defined through vector products, particularly the physical quantities representing rotational effects like torque, angular momentum are defined through vector products. இது எல்லாமே டார்க்கு, ஆங்குலர் மொமெண்டம் எல்லாமே வெக்டர் ப்ராடக்ட்ஸாக தான் வந்து என்ன பண்ணுவோம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க்குன்னா அது வந்து டவ், ஜே வந்து ஆப்போசிட்டில் போட்டிருக்க மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் என்னென்னா டவ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் R into F. இதை வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. வேர் F is force and R is the position vector of a particle. Then angular momentum பார்த்தீங்கன்னா அப்படின்னா L vector is equal to R vector cross P vector. எல்லாமே கிராஸ் ப்ராடக்ட் தான் ஓகேவா. ரெண்டு வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும், அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ லீனியர் வெலாசிட்டி V is equal, இது கேட்கலாம். அதாவது கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் வந்து கிராஸ் ப்ராடக்டோட வருது அப்படிங்கிறத 2 மார்க்ஸில் என்ன பண்ணலாம் கேட்கலாம். அப்போ ஆல் ஆஃப் யூ நோட்டட் கேர்ஃபுல்லி. அப்போ V is equal to R vector cross omega vector அப்படிங்கிறத சொல்லிடலாம். Then properties of the components of vectors. If two vectors A vector and B vector are equal, then their individual components are also equal. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அவரோட இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸும் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Then position vector, if it is the vector which denotes the position of a particle at any instant of time with respect to some reference frame is coordinate system. This position vector R of the particle at the point P. அப்போ அந்த மூணு காம்பனன்ட் கொடுத்துருந்தாலும் அது எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு அதோட பொசிஷன் வெக்டார் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Pங்கிற பாயிண்டில் அந்த ஒரு பார்ட்டிக்கல் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னா R is equal to x I cap plus y j cap plus z k cap. x, y, z are the components of R vector அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Then distance and displacement. Distance is the actual path of the length traveled by an object in the given interval of during motion. It is a positive scalar quantity. ஓகேவா. ஆக்சுவல் பாத் எவ்வளோ பாத் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது என்னது, டிஸ்டன்ஸ். இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியாக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது, ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா தெரியும்,
இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் அந்த ஒரு பர்சன் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வழியாக வர்றாங்க. ஓகேவா? இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா the shortest distance between the 2 points. இது ஸ்டார்ட் பாயிண்ட், அந்த பர்சன் நிற்கிற இடம் ஃபைனல் பாயிண்ட் அப்படிங்கிற அர்த்தம். அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்டாங்கன்னா the shortest distance between the 2 points, அதாவது இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். the actual distance covered by the particle is called what? distance. அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் எந்த வழியாக வேணாலும் போயிருக்கலாம், ஆனால் அதை ஃபைனலாக ரீச் பண்ணியிருக்கணும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணியிருக்கோ அது வந்து டிஸ்டன்ஸ். எவ்வளோ ஷார்ட்டஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போக முடியும், டைரக்ட் லைன், அந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் ஒரு டைரக்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதில் வர ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஃபிகர்லேயே அழகாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த கிவன் இன்டர்வல் ஆஃப் time. It can also defined as the shortest distance between the two positions of the object, and its direction is from the initial to the final position of the object during the given interval of time. It is a vector quantity. Underline பண்ணிக்கோ, it is vector quantity. Okay, அப்போ distance displacement differentiate அப்படிங்கிற கொஷின் வந்து கேட்கலாம். this is also important 2 mark. அப்போது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணி கூட என்ன பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து the actual டிஸ்டன்ஸ்னா actual distance covered by the particle is called distance. displacement அப்படின்னா the shortest distance between the 2 points அப்படிங்கிறது எழுதலாம். அப்புறம் டிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறத போட்டுட்டு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு இந்த ரெண்டு ஃபிகரும் என்ன பண்ணிடலாம், ரெண்டு காலம்லையும் ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? this is the difference between the distance and displacement. this is important 2 mark or 3 mark. 3 மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, then displacement vector in the Cartesian coordinate system பார்த்தீங்கன்னா in terms of position of the vector, as a displacement vector is given as follows. Let us consider the particle moving in a point P1 having the position vector r vector is equal to x1 I vector and y1 j vector, and அந்த கேப்பை வந்து வெக்டார்னு கூட சொல்லலாம், and z1 k cap to a point P2. அப்போ point P2 where it is the position r2 vector is equal to x2 I cap plus y2 j cap and z2 k cap. ஓகே, அப்போது அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல் ஆர். ஓகேவா? நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே, இப்போ ரெண்டுமே டிஸ்டன்ஸ் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா the displacement of the vector is given by del r is equal to r2 vector minus r1 vector. அப்போ r2 வெக்டாரையும் r1 வெக்டாரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு வரலாம், சம்ஸ்லேயும் கேட்கலாம். உங்களோட இந்த இந்த டாப்பிக்கு பின்னாடி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ நோட் இட் கேர்ஃபுல்லி. அதே கொஷின் கூட கேட்டாலும் கேட்கலாம். this is also important 2 mark. okay students, thank you so much for watching.